உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. அட பாவிங்களா, ஒரு வாரம் தானையா நல்லா அவ்வளோ ரொமான்டிக்காக இருந்தாங்க நம்ம கண்மணியும் அன்பும். உனக்கு பொறுக்கலையா? அந்த வில்லிங்க ஜெயிக்கிறதுக்காகவே கொண்டாந்து இறக்கிருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு கேவலமானதை? ஒரே நாளில் பத்திக்கிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ தாட்பூட் தஞ்சாவூர்னு பொண்டாட்டின்னு கூட பார்க்காம அரைஞ்சு அப்படி வீட்டை விட்டு போன்னு சொல்ல இந்த பிள்ளையும் இவங்க சும்மாவே இவங்க பக்கம் நியாயம் இருக்குதான், கண்மணி பக்கம் இல்லைங்கள. ஒவ்வொரு சில பெண்கள் அடித்தாலும் கல்லானாலும் கணவன் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் புரிய வைக்க இவங்க தவறிட்டாங்க. புருஷன்ட்ட காஃபி கேட்டதுக்காக வேலைக்காரியான்னு சொன்னா அப்படின்னு போட்டு கொடுத்துட்டு பாருங்க. முதல் நாளே வச்சு சம்பவத்தை தெளிவாக சொல்லியிருக்கணும். வெண்ணிலாவை இந்த வீட்டுக்குள்ள வர வைக்கிறதுக்காகத்தான் என் மேலே இப்படி பழி போடுறாங்க அன்பு அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த மரம் மண்டைக்கு உரைச்சிருக்கும். அங்கே ஆஃபீஸுக்கும் வர வச்சிருக்காங்க பாத்தியா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போ கோச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. முன்னாடியாச்சும் வெண்ணிலா பிடிக்காம இருந்தார் கண்மணி, நீனு நானும் ஒன்று தேவதாசு கண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே போய் நல்லா ஏற்றிக்கிட்டு போய் விளாண்டாரு, ஆடினாரு, பாடினாரு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க? கண்மணி மேலே கோவத்தில் இருக்காங்க. இப்போ மறுபடியும் அதே இடத்துக்கு போய் உட்காடுறாங்க. அப்பங்காரையும் ஊற்றி கொடுக்குறான், குடிக்கிறாரு. எங்கே இருக்குது காலம்? நம்ம நினச்சதான் நடக்கணுங்கிறக்காண்டி சோறை விட்டுட்டு நரகளை திங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ கிளவியும் மயனும் நடந்துக்கிறது. கண்மணி அம்மா எவ்வளோ கெஞ்சுறாங்க, பரவாயில்லடி என்ன பேசினா பேசிட்டு போகிறா, அவள் என்ன புதுசாக பேசுகிறா, உனக்கு வேணா நீ பெருசாமல் இல்லாமல் இருக்கலாம், ஏன் தாய்மா யாருக்கு அந்த பிள்ளைங்களுக்கு தானங்க அதோட அருமை தெரியும். அம்மா அப்பா அசிங்கப்படுறது அதாவது நியாயம் எப்படி இருந்தால் ஓகேங்களா, நியாயம் இல்லாமல் தப்பே இல்லாமல் தப்பு பண்ணி சொன்னால் யாருக்கு இருந்தாலும் கோவம் வரத்தான் செய்யும். கண்மணி பார்த்துக்கலாமா, நம்ம என்ன அவங்க கொடுத்ததுலேயே தான் வயிறு வளர்த்துக்கிட்டு இருந்தோமா, இல்லை அவரோட வாழ்ந்தாத்தே நான் வாழ முடியுமா, அதெல்லாம் பயப்படாதம்மா, தைரியமாக இருமா, பார்த்துக்கிறேன் அப்படிங்குது. பொண்ணோட வாழ்க்கை இப்போ தானே நல்லா இருக்குன்னு சந்தோஷப்பட்டோம், யாரு கண்ணு போட்டுச்சோ இப்படி ஒரே வாரத்தில் ஊற்றி முடிக்கிச்சேன்னு ரொம்ப வேதனைப்படுறாங்க. அது எல்லாருக்கும் இயற்கை தான். மாமியார் மருமே இப்படி கொடுமைப்படுத்தினா மகளை பற்றி நினைக்காம இருப்பாங்களா என்ன? இப்போ ஏற்றி விடுது கிளவி, பாத்தியாப்பா, அதுதான்ப்பா தராதரம் இல்லாதப்பா. நமக்கு சரி சமமாக இருக்கணும். காசு பணம் இல்லாமல் இருக்கிறவளை போய் கூட்டிகிட்டு வந்து வச்சப்பாரு, அது என்னதான் இருந்தாலும் அட்டை வந்து கீழே ஊறிக்கிட்டு தான் போகும், மெத்தையில் தூக்கி போட்டாலும் அப்படி இப்படிங்கல. இவர் ஃபுல் போதையில் இருக்காரா இவர்? பாட்டி எனக்கு செம்ம கோதில் இருக்கேன், விடுங்க பாட்டி அப்படி இப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் விடுப்பா, இங்கே பாரு க்ளோடு கிச்சன் ஆரம்பிக்க போகிறானா, ஊற்றிக்கிச்சா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஊற்றிக்கிச்சுன்னு சொல்லுங்க பாட்டி, எனக்கு தேவையில்லை, அவளே தேவையில்லைங்களே, அவள் பேரில் எனக்கு எதுக்கு இதெல்லாம்? எப்படி ஆத்தாள் மயன் அப்படி கொஞ்சிக்கிறாங்க. அந்த கிழவியும் அவனும் தான் மயனும் எப்படி என்ன ஊற்றி விட்றா. இப்போ வெண்ணிலா வரமா வேணாண்டா, வெண்ணிலா வந்தா இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடும், அதனால வேணாம் அம்மா, அவன் நல்ல ஃபுல் இதில் இருக்கேன், அதனால் ஒன்றும் தெரியாது, வர சொல்லு அப்படிங்கல. வெண்ணிலா வர்றியா? இதோ வந்துட்டேன் பாட்டி அப்படின்னு வேகமாக வருதுங்க. வந்த கையோட அப்படின்னு தடுக்கி விழுக போயில, பாட்டி என்னாச்சு பாட்டி, ஐயோ அப்படின்னு உட்காந்துட்டு காலு வலிக்குதுமா, கொடுங்க பாட்டின்னு மடியில் உட்கார வச்சு காலு நீவி விடுது. இவன் பார்க்குறேன் அன்பு பார்த்த கையோட, ஆஹா அப்படிங்கிற மாதிரி பாத்தியாப்பா, குடி போதையிலிருந்தால் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் சொல்கிறது மட்டும் எடுத்துக்கிறாரு சுருக்குன்னுக்கிட்டு. அன்பு அவங்க அப்பா சொல்கிறாரு, பாரு நம்ம பாட்டியை எப்படி அப்படியே அவங்க காலை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு வலிச்சு விட்றா, அப்படியே அதுவும் சரியாச்சா பாட்டி, பரவாயில்லையா பாட்டி அப்படின்னு. நடிக்கிறவ என்ன வேணாலும் பண்ணுவாதானங்க, உண்மையாக இருக்கிறவங்க கொஞ்சம் கோவம் வரத்தான் செய்யும். ஆனால் இவன் நடிக்கிறா வெண்ணிலா. அதை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான் அன்பு. பார்த்துக்கப்பா, இதுதான் தராதரங்கிறது, நமக்கு ஈக்குவலானது. வெண்ணிலா ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணியிருக்கலாம், அதை நீ பெருசாக எடுத்துக்காதப்பா. நீ பார்த்தியா என் அம்மாவுக்கு யார் மதிப்பு கொடுக்குறா, உன்னை தூக்கி வளர்த்தா, உனக்காக அப்படி பண்ணி வளர்த்துச்சு எங்கள் அம்மா, அதுக்கு எப்படி ஒரு நன்றி கடன் அவன் பொண்டாட்டி பண்ணிட்டு போனா. இங்கே பாரு எப்படி இவகிட்ட இருக்க இல்லாத காசு பணமா கோடியாக வச்சிருக்கா, நம்மளோட எத்தனை மடங்கு பாரு, அந்த வீட்டுக்கே வாரிசு இங்கே வந்து அப்படிங்கல. போதும்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. நாங்கள் வர்றோம் அப்படின்ட்டு போகிறாங்க. கிளவி வெண்ணிலா வருது. அன்பு உடம்ப கெடுத்துக்க வேணாம், ஆனால் இன்னைக்கு மனசு சரியில்லாமல் இருக்க, இன்னும் கொஞ்சம் குடி அப்படின்னு கொஞ்சம் ஊற்றி கொடுக்குதுங்க. நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம்னு தான் சொல்லணும். வெண்ணிலா அப்படின்னு சொல்ல கூப்பிடுறாரே அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. நின்றுட்டு என்ன அன்பு அப்படிங்கல. அப்படியே வெண்ணிலா மேலே எங்கேயும் பார்த்துட்டு அப்படியே கண்மணி மூஞ்சில் தெரியுது, ஏய் நீலாம் ஒரு மனுஷி ஜென்மமாடி, என்னடி ஒரு ஈன பிறவி, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிற. எல்லாரும் ஆடி போகிறாங்க. என்னது இப்படி பேசுகிறானே, ஏண்டா அப்படின்னு பார்க்க ராஜேஸ்வரி அப்படி தைரியமாக அப்படியே தெளிவுபடுத்திட்டு, டேய் அன்பு ஏண்டா என்னடா இவளை போய் என்ன பாட்டி இவளை போய் திட்டுறேங்கிற, இவளை திட்டாமல் இவளை தான் அந்த வீட்டை விட்டு இல்லை விரட்டி அடிச்சாச்சுல, இவளுக்கு என்ன இங்கே வேலை அப்படிங்கிற. வெண்ணிலாவை விரட்டி அடித்தாங்க இல்லையா, அதை நினச்சிக்கிட்டு இவங்க பயந்துட்டுருக்குங்க. ஏய் மரியாதையாக போயிடுடி, என்னடி நினச்சிட்ருக்க, என்ன நினச்சிட்ருக்க, உனக்கு இந்த வீட்டில் இடமே இல்லடி, போடி அப்படிங்கிற.
அன்பு என்ன அன்பு, நான் அப்படி என்ன அன்பு பண்ணி என்ன பண்ணியா? என் பாட்டியை அவ்வளோ கேவலமாக அடிக்க போனேன் அத்தனை பேருக்கு மத்தியில். உனக்கு இனிமேல் இந்த இடம் இந்த வீட்டில் இடம் இல்லடி அப்படின்னு பலான்னு ஒரு அறை கொடுக்குறாரு. அப்படியே வாங்கிக்கிட்டு வெண்ணிலா சிரிக்குது. பாட்டியும் அவங்க ஆத்தாலும் மயன்னு பார்க்குறாங்க. என்ன வெண்ணிலா அடிக்கிறேன் சிரிக்கிறேன்? ஐயோ பாட்டி நாங்கள் வர்றோம், நான் அப்புறமா சொல்கிறேன், நான் வர்றேன் அன்பு, போடி நிற்காதடி அப்படின்னு விரட்டி விட என்ன ஆச்சுன்னு இங்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அவர் அடித்தது என்ன இல்லை பாட்டி. என்னம்மா நான் தான் பார்த்தனே, ஒன்றை தானே அடித்தேன் பாட்டி. ஐயோ நீ என்ன நினச்சிட்டீங்க, கண்மணி தான் அடித்தாரு. கண்மணியாவா? என்ன சொல்கிறேன்? ஆமாம், என் பாட்டியை அசிங்கப்படுத்தின, உனக்கு எதுக்கு நீங்கள் வீட்டில் வேலை அப்படின்னு சொல்லி தானே அடித்தாரு. ஓ ஆமல்ல, சூப்பர் சூப்பர். அப்போ கனவுலையும் நினைவுலையும் அப்படியே நினைவு தப்பியிருக்கையில் கூட அவளை பற்றின கெட்ட எண்ணம் தான் இருக்குது இப்போதைக்கு. சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கையை கொடு பாட்டி அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறதுங்க. அடுத்து நல்லா அன்புக்கு ஏற்றி நல்லா ஊற்றி குடிச்சிடுறான். வந்து படுத்தாலும் அவனால் நிம்மதியாக படுக்க முடியலை. உனக்கு அவ்வளோதான் மரியாதை, எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு அப்படின்னு அவள் சொன்னதை நினச்சி பார்க்க யார்கிட்டடி மன்னிப்பு கேட்குறது? ராஜேஸ்வரினாலே இந்த கிரேட் உமன் அவங்க உன் அம்மா 5க்கு 10க்கு ரோடாக விற்கிறவ, அவள் வந்து மன்னிப்பு கேட்கணுமா? அவகிட்ட போய் என் பாட்டி உன் ஆத்தா தாண்டி மன்னிப்பு கேட்கணும். நான் விட மாட்டேன்டி, நீ பாட்டுக்க அப்படியே எங்கள் பாட்டியை பேசிவிட்டு இங்கே டிவி செல்லு எல்லாத்துலேயும் வந்துருச்சு, உன்னை நான் சும்மா விடுவேனா என்ன அப்படின்னு அந்த நேரத்தில் எஞ்சி போகிறாங்க. போயிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறான். பார்த்தா இங்கே அன்பு அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பெத்த தாயி அந்த நல்ல மனசை கண்டு ஏற்றி கொடுக்காம இருக்குது. நல்லா விட்டு 4 சாத்தாமல் இங்கே அன்பு போயிடுறாரு. கர்மணி வெளியில் வாடி, இந்த இதுலேயும் நிதானமாக வீட்டுக்கு போகிறாரு பாருங்களேன். வாடி அப்படின்னு கூப்பிட என்ன யார் அப்படின்னு வந்து திறக்கிறாங்க. மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை. ஏன் மாப்பிள்ளை அதுக்கு எப்படியாது இந்த மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றது நிரந்தரமாக இருக்குன்னா உன் மகளை வர சொல்லு. என்னது வாப்போன்னு பேசுகிறாரு. ஐயோ நேற்று தானே அத்தை வாங்கத்தை பொங்கத்தை நீங்கள் எனக்கு சாமி மாதிரின்னு சொன்னானே, அது போன வாரம் ஃபர்ஸ்ட் நைட் நடந்த வாரம். இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ கரப்பாம்பூச்சி ஃபோட்டோலாம் தூளாக போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு பிடிக்காமல் போச்சு இல்லையா? பிடிச்சாதான் ஒரு மனுஷன் போல இருக்குங்க. இங்கேப்பா உன் மகளை வர சொல்லுன்னு சொல்லல. கதவை திறந்துட்டு சத்தம் கேட்டு வெளியில் வராங்க கண்மணி. என்ன சத்தம் அப்படின்னு புருஷனை பார்க்கல. அவங்க அம்மாவை ரொம்ப எதிர்த்து பேசுறாரு அசிங்கமாக. வாயை மூடுறா அப்படின்னு கிட்டக்க வராங்க. வந்துட்டு உனக்கு அவ்வளோதான் மரியாதை, எங்கள் அம்மாவை பார்த்து என்னடா இப்படி அசிங்கமாக பேசுகிற அப்படின்னு நல்லா கண்மணியை விட்டு விளாசுறாங்க. அப்போ அன்பு இருந்துட்டு இப்போ உனக்கு மட்டும் வலிக்குதா? என் பாட்டியை பற்றி நீ என் கண் முன்னாடி ஊராளுக்கு 50 பேர் இருந்தாங்க பணக்காரவங்க, இங்கே கூட யாருமே இல்லை, ஒரு 5க்கு 10 இல்லாத 4 பேர் நிற்கிறோம். அப்படி இருந்துமே அசிங்கமாக பேசணும்னு கோவம் வருதே. என் பாட்டியை நீ பேசுனியே, கையை நீட்டி அடிக்க போனியே, எப்படி இருந்திருக்கும் எனக்கு, என் துடிச்சு சரிம்மா என் வயிறு அப்படின்னு கத்துறேன். அன்பு இருந்துட்டு இங்கே பாருங்க அன்பு, மரியாதையாக வெளியே போங்க, என்னை போக சொல்லிட்டீங்க, நான் வந்துட்டேன், அதோட அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எப்படி என்ன நீ வந்துட்டா நாங்கள் விட்டுற முடியுமா? இங்கே பாரு செல்ல பாரு, அம்புட்டு நார் அடிக்கிறாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன கண்மணி விளையாட்டா பேசுறியா இல்லை திமிரா பேசுறியா? நான் என் பக்கம் நியாயத்தை பேசுகிறேன், நீ என்ன வேணா பேசிக்கோ. மரியாதை இப்போ என் பாட்டிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற. என்னது மன்னிப்பா? எதுக்கு? நான் என்ன உன் வீட்டில் அப்படி தாங்கி தடுக்கிட்டு இருக்கேனா? இல்லை என்னை வச்சு கொஞ்சிறாங்களா உன் பாட்டி மன்னிப்பு கேட்குறதுக்கு? நீ ஏன் என்ன வேணான்னு போக சொல்லிட்ட, அப்புறதுக்கு உன் வீட்டுக்கு நான் வரணும், அதுவும் உன் பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னடா நியாயம் அப்படின்னு செம்மையாக கொடுத்து கழட்டுறாங்க. கண்மணின்னு அவங்க அம்மா பறக்குதுங்க. என்ன இருந்தாலும் பெத்த பிள்ளை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வாழப்போன்னு நினைக்கிறாங்க. அப்போ அவன் மட்டும் பேசலாமாம்மா, நீ விடுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. மரியாதையாக நம்ம 2 குடும்பம் ஒன்று சேர்ந்து வாழணும்னா நீ வந்து எங்கள் பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. ஓ நம்ம இனிமேல் ஒன்று சேர்ந்து வாழுவோம்னு நினைக்கிறியா? ஆமாம் அது உன் கையில் இருக்குது, என் கையில் இல்லை உன் கையில் தான். இல்லை உன் பாட்டி வாயில் இருக்குது அப்படிங்கிறாங்க கண்மணி. ஏன் என்னடி பேசுகிற? ஆமாம் உங்கள் பாட்டி வந்து எங்கள் அம்மா கிட்ட உன் கேரக்டரை பற்றி தப்பாக சொன்னது தப்பு தான், என்னை மன்னிச்சிருக்காவீருன்னு சொன்னால் ஒருவேளை நான் அப்போவே வந்து மன்னிப்பு கேட்குறேன். பாட்டி பெரியவங்க உங்களை அடிக்க கை நீட்டது தப்பு தான் பாட்டின்னு மன்னிப்பு கேட்குறேன். என்ன சொல்கிற அப்படிங்களா? உனக்கு திமிருடி போயிட்டே இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. அவ்வளோதான் உனக்கு மரியாதைன்னு செம்மகம் வருது. அதுக்கப்புறம் பார்க்குறாங்க. வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார், உன்னை எப்படி வர வச்சு என் பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறதுன்னு நான் பண்ணிக்கிறேன்டி. உன்னை மன்னிப்பு கேட்க வைக்கலை நான் அன்பு இல்லடி அப்படின்னு சொல்ல, அதே தான்டா நானும் சொல்கிறேன். உன் பாட்டி ஏன் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்காம நானும் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன்டா, போயிட்டு வேலையை பாருடா அப்படிங்கிறாங்க. அப்படியே செம்ம காண்டாகுது. இந்தளவுக்கு திமிரு வச்சு போச்சுல, வச்சுக்கிறேன்டி கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற 2-3 பொருளை தூக்கி டாம்டோன்னு போட்டு உடைக்கிறாரு. டமால்னு கதவை சாத்திட்டு விழுக்க போகிறாங்க. மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குது அன்புக்கு.
வச்சுக்கிறேன்டி கச்சேரி அப்படின்னு வீட்டுக்கு போய் தாம்தும்னு ஒத்தைக்கிறாரு, போட்டு உடைக்கிறாரு. என்ன இந்நேரத்தில் என்ன சத்தம் அப்படின்னு எல்லாரும் வர, எல்லாரும் என்னன்னு கேட்குறாங்களா, பார்க்குறாங்க. என்னடா நீ தூங்கலையா அப்படின்னு கேட்க, எனக்கு எப்படி தூக்கம் வரும், நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன், எங்கடா போயிட்டு வந்தேன் அப்படின்னு அன்பு அம்மாலேருந்து எல்லாரும் கேட்குறாங்க. கண்மணி வீட்டுக்கு தான் சொன்னோன்னே சிவகாமிக்கு ஒரு சந்தோஷம் கிளுக்குன்னு வருது. கார்த்திகைக்கு அதே தான். ஆனால் இவங்களுக்குலாம் கோவம் பொசுக்குன்னு வருது. வந்துட்டு டேய் ஏன்டா அவ வீட்டுக்கு போனேன், இவ்வளோ சொல்லி உனக்கு கொடுத்தமேடா, சொல்லி கொடுக்கலடி குந்தாணி கிழவி, நீ ஊத்துனேன்னு சொல்றி அப்படின்னு எனக்கு சொல்லணும். அடுத்து இந்த கிழவிக்கு பயங்கரமாக திட்டுது. பாட்டி நான் ஏன் பண்ணேன்னு தெரிஞ்சா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, ஆனால் இங்கே நடந்ததை நினச்சா வருத்தப்படுவீங்க, சொல்லுடா ரெண்டையும் சொல்லுடா அப்படிங்கிறாங்க. அவளை விட்டு விளாசன்னு தான் போனேன், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வர சொன்னேன், ஆனால் முடியாதுன்ட்டா பாட்டி அப்படிங்கிறாங்க. அவள் வந்து மன்னிப்பு கேட்டா என்ன கேட்காட்டி என்ன, ஏன் அன்பு அங்கே போயிட்டு அசிங்கப்பட்டு வந்த, அவள் முடியாதுன்னு சொல்லிட்டாளே அப்படிங்கிறாங்க. விடு, இனிமேல் அவளுக்கு நமக்கு ஒன்றும் தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி ஆமாம் பாட்டி அவள் வேணாம் பாட்டி, ஆனால் அவள் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் பாட்டி. இவங்களுக்கு வந்து அவமானமாக இருந்தால் தானே மன்னிப்பு கேட்க நினைப்பாங்க. உடனே டக்குன்னு வேணாப்பா, அவள் எப்படியோ போகிறா, அவள் சின்ன புத்தி, அவள் அப்படி நடந்துக்கிட்டா, நான் அப்படி நடக்க மாட்டேன் நினைக்க மாட்டேன், நீ விட்டு தள்ளு, உன் தொழிலை பாரு, உனக்குன்னு யார் இருக்காங்களோ அவங்கள நினையா, உன்னை வேணாட்டு போனவள நீ ஏயா நினைக்கிற அப்படிங்கிற பார்க்குறாங்க. அப்போது நமக்குன்னு யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினைக்க, வெண்ணிலாவாயே உனக்கு அத்தை அப்படின்னு சிவகாமி கத்துது. உடனே பார்க்குது, என்ன நான் என்ன சொல்லிட்டேன், என்ன வார்த்தை சொல்கிறீங்க, அவளுக்கு பொண்டாட்டி இருக்கேல, என்ன பொண்டாட்டி, அவள் தான் வேணான்ட்டு போயிட்டால, ஆனால் வேணும்னு யார் இருக்கா, யார் இருந்தாலும் உடனே கட்டி வச்சிருவீங்களா, அவள் எவ்வளோ கேவலமானவள் தெரியுமில்ல, நீ அட்டங்கு, நீ சும்மா இருக்க மாட்டியா, பாடுறா உன் அம்மா என்ன திட்டுறா அப்படின்னு சொன்ன. அம்மா பாட்டியை யாரும் திட்டுற வேலை வச்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான் மரியாதை, எங்கள் பாட்டி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்பேன் அப்படின்னு உள்ளார போகிறான். அப்படியே பார்க்குது ராஜேஸ்வரி. இருக்குடி உங்களுக்கு கச்சேரி, எப்படி பழைய வாழ்க்கை எனக்கு இப்போ தான் திரும்புது அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக போகுது கிழவி. சிவகாமிகிட்ட அப்படி சவால் விட்ட மாதிரி சிவகாமி பார்க்குது. என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் கண்ணை மூடி நினைக்குது. இதுக்கு வேறு வழி, நான் எடுக்கிறேன்டி ஆயுதத்தை, உங்களுக்கு மட்டும்தான் அப்படி பேச தெரியுமா, நானும் பண்ணுறேன் பார், உங்கள் வழியிலே போய் முள்ளால் எடுக்கிறேன் அப்படின்னு சிவகாமி சபதம் எடுக்கிறாங்க. சிவகாமி அப்படி என்ன சபதம் விட்டாங்க அப்படிங்கிறத வருங்காலங்களை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்படி போனால் இப்படி தான் போகும், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.